மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ செலவு வருதா உங்களுக்கு? வரதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவி இருக்குது அது. ஆமாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேர்ந்துள்ளது என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். வடக்கு மண்டல பாகமுகவர்களுடைய மாநாடு இன்றைய தினம் திருப்பத்தூரில் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களைச் சேர்ந்த பாகமுகவருடைய மாநாடு திருப்பத்தூரில் நடைபெறுகிறது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை ரயில் மூலியமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் சென்றிருந்தார். அப்போது முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நின்று வரிசையாக 5000 ரூபாய் கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்து வந்தார்கள். அப்போது ஒரு வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்துடன் உரையாடினார். அந்த உரையாடலின் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியிடம் உங்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் எது வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டார். அவர்கள் எங்களுக்கு, அதாவது புதுமை பெண் திட்டத்தின் கீழ் என் மகளுக்கு ரூபாய் 1000 வருகிறது என்றும், தனக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வருகிறது என்றும், மேலும் தங்கள் மகளுக்கு லேப்டாப், அதாவது அரசு தற்போது வழங்கிய லேப்டாப் கொடுக்கப்பட்டது என்றும் அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். அப்போது முதலமைச்சர் அவர்கள் அரசனுடைய திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வருகிறது என மகிழ்ச்சியோடு அவர்களிடம் பேசிவிட்டு விடைபெற்றார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் அந்த வீடியோவை பகிர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் சென்று சேர்ந்திருக்கிறது நமது அரசனுடைய திட்டங்கள் என்றும், இந்த மகிழ்ச்சி தான் திராவிட மாடலுடைய அரசு எனவும், மேலும் வெல்வோம் ஒன்றாக எனவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு வீடுக்கு எந்த அளவுக்கு அரசனுடைய திட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் கணக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், மேலும் மகளிருக்கான ரூபாய் 1000, தொடர்ச்சியாக மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், லேப்டாப் உள்ளிட்ட அரசனுடைய திட்டங்கள் ஒரு வீடுக்கு சராசரியாக எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது எனும், இது இத்தகைய மக்கள் நல பணி திட்டங்கள் தான் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று கொள்ளும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தமிழ் பொது திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய கல்வித்தரம் உயரும். இதே போல இந்த இடைநிற்றல் என சொல்லக்கூடிய தமிழகத்தில் அப்படி ஒரு சூழல் ஏற்படாது எனவும் முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே ஒரு பெண் குழந்தையிடம் கேட்டறிந்தார். மேலும் தொடர்ச்சியாக அந்த வீடியை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். உங்களுக்கு என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆயிருக்கு. சரி, இது யாருது? என் மக. பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. என்ன படிக்கிற? காமர்ஸ். காமர்ஸா? சரி, நல்லா படி. மற்ற திட்டங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. பசங்களுக்கு படிப்பு மாசம் 1000 ரூபாய் வருது. லேப்டாப் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? இவ்வளோ கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ செலவு வருதா உங்களுக்கு? வரதுனால எங்களுக்கு எவ்வளோ உதவி இருக்குது அது. ஆமாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.